Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அசைவ குழம்பு டேஸ்ட்ல கொண்டைக்கடலையை பயன்படுத்தி எப்படி ஒரு குழம்பு செய்யலாம்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கொண்டைக்கடலையை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இது குறைஞ்சது 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கணும். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாமே மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். அடுத்து இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இந்த கடலைக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அரைக்கும்போது தேவைப்படும் போது தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு, அதாவது பால் மாதிரி ஷேப்க்கு கொண்டு வந்து எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை எண்ணெயில் போட்டு லைட் டீப் ஃப்ரை பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாமே எண்ணெயில் சேர்த்துட்டு ஓரளவுக்கு கலர் வந்து மாறிட்டதும் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இதோட ஒரு சைடு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு நம்ம இதை திருப்பிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுன்ற கூட அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாமே நான் திருப்பி விட்டுக்கிறேன். கருப்பு கொண்டைக்கடலை யூஸ் பண்ணியிருக்கிறதால நமக்கு இந்த அளவுக்கு டார்க்காக கலர் வருது, தீஞ்சிலாம் போயிடலை. இப்போ இதை நம்ம இந்த எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த உருண்டை பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வடை மாதிரி தட்டி கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாக. அடுத்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்ந்த மிளகாய் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பேனில் எண்ணெய்லாம் சேர்க்காம சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறேன். வறுக்கும்போது இதோட வாசனை பார்த்திங்கன்னா நல்லா வரும். அதே சமயம் படபடன்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்கும். அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்ல நறுமணம் வருது. இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் கொஞ்சமாக ஆற வச்சுக்கிறேன். ஆறிட்ட பிறகு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கலனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சிட்ட பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதனால் இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி டைமில் உப்பு சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரமும் வதங்கும், அதே சமயம் நல்லாவும் வதங்கும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கடும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடையும் போயிடுச்சு, தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்துட்ட பிறகு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்.
தண்ணி சேர்த்து ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே இது கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணிலாம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. இந்த டைமில் தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதே சமயம் நல்லா கிரேவி மாதிரியும் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம பொரித்து வச்சுருக்க உருண்டைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருண்டைகளை ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம தட்டு போட்டு மூடி சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த உருண்டைக்குள்ளே இந்த குழம்போட ஃப்ளேவர்லாம் போய் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்ல நறுமணம் வருது. இந்த குழம்பை சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போதும் கொண்டைக்கடலையை சுண்டலுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வடையாவோ இல்லாட்டி குழம்பாகவோ செய்து கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.